ஸோ வணக்கம் மக்கள், எனக்கு ஒன்று இது வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் கார் எடுத்து லிட்டில் மோன் சர்ச் கிளம்பிட்டோம். ஏன்னா சர்ச்சுக்கு போய் நான் ரொம்ப வருஷம் ஆகுது, சரி ஓகே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் கார் எடுத்து கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கே போனது ஃபஸ்ட்டு பார்த்தா சென்ட் தாமஸ் அவர்கள் விட்டு போயிருந்த பழைய நினைவுகள். அதாவது வந்து அவர் இங்கே மறைஞ்சிருக்கும் போது அவர் இங்கே தான் மறைஞ்சு மாசு வச்சாராம். ஸோ அதுக்காக அவர் அந்த ஒரு மலைப்பாறையில் சிலுவையை வந்து அழகாக செதுச்சு வச்சிருந்தாராம். அது கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரத்த கடிச்சது தான் வந்து சொல்லப்பட்டது. இது ஹிஸ்ட்ரி எனக்கு ஃபுல்லாக தெரியல. ஸோ இது ஹிஸ்ட்ரி இப்போ ஃபுல்லாக தெரினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஹிஸ்ட்ரி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். சரி, நாங்கள் அதிக வேடிக்கை பார்த்து நாங்கள் அடுத்த போகிறோம் தான் சென்ட் தாமஸ் அவர்களுக்கு கால் தடம் இருந்ததான். அது எங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போனால் வெளியே வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தோன்னா நல்லா ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது கால். சரி, அதை பார்த்து நாங்கள் ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேல நாங்கள் அங்கே இருந்து அடுத்து போன இடம் தான் ஹோலி லேண்ட். அந்த இடத்துக்கு பேர் வச்சுருந்தாங்க. அதாவது அங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஏசப்பா அடங்கம் பண்ணும்போது அது எப்படி இருந்தோ அந்த அப்படியே ஒரு ரிப்ளிகாமல் செஞ்சு வச்சுருந்தாங்க. அது உள்ளே போகிற பாதி ரொம்ப அழகாக இருந்தது, ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. நானும் போயிட்டு சரி மறைஞ்சி நம்ம நண்பரை பயமுத்தலான்னு பார்த்தா அவர் ரொம்ப சிரிச்சிட்டே உள்ளே வந்துட்டா போல. சரி, நாங்களும் போய்ட்டு உள்ளே பார்க்குறோம். இந்த வியூவை ஒரு மாதிரி சொல்ல முடியல, நீங்களே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குவாங்க, ஒரு மாதிரி தத்ரூபமாக இருந்தது. சரி, நாங்களும் அதை ஃபுல்லாக வேடிக்கை பார்த்து நாங்களும் வெளியே வந்துட்டோம். தென் வெளியே வந்துட்டு நாங்கள் அப்படி போகும்போது இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஃபோட்டோவில். அதில் பார்த்து உண்மையான ஒரு குகையை ஒன்று உள்ளே வச்சுருக்காங்களாம். அது என் ஃப்ரெண்ட் அப்புறமா தான் சொன்னான். சரி, அங்கே பேசி போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு சாப்பல் மாதிரி ஒன்று இருந்தது, ப்ரே பண்ணுறது. அதுக்குள்ளே போனோம். அதுக்குள்ளேயும் ஒரு மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. தென் அங்கே வந்து ஏசப்பாவோட சில்விலேருந்து எடுத்த ஒரு ரெப்ளிகாவும் வச்சுருந்தாங்க. சரி, அதுவும் நாங்கள் பார்த்துட்டு அங்கே ப்ரே பண்ணிட்டோம். தென் நாங்கள் சுற்றி பார்க்கறத பார்த்து அங்கே ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவரும் சரி வாங்கப்பா அவங்க கூட நானும் சேர்ந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு சில இடத்த சுற்றி காட்டிட்டு இருந்தார். தென் நாங்கள் அடுத்து போன இடம் தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால் அந்த குகை, அதாவது அந்த சர்ச்சுக்குள்ள ஒரு குகை வச்சுருக்காங்க சொன்னால் இங்கே தான். அதாவது இங்கே தான் வந்து சென்ட் தாமஸ் அவர்கள் வந்து மறைஞ்சிருந்தார், மாதம் அங்கே வச்சாருன்னு சொல்லல. அங்கே இருந்து அவர் மறைஞ்சிருந்தது இந்த இடம் தான். இந்த இடம் ஒரு மாதிரி உண்மையான குகை தான். அது செட்டிக்கிட்டு எதுவுமே இல்லை. குகைக்குள்ள ஒரு ஆல்ட்ரு மாதிரி செஞ்சுருக்காங்க. அவர் இங்கேருந்து தப்பிக்கும் போது இங்கே ஒரு கால் தடம் ஒன்று இருக்கும், மேலே ஒரு கை தடம் ஒன்று இருக்கும். அதாவது இங்கேருந்து அங்கே ஒரு வழி ஒன்று இருந்தது, அந்த வழியாக தான் அவர் வெளியே போனார் சொல்லிட்டு இங்கே இருக்கிற நம்ப. ஏன்னா அங்கே கொஞ்சம் ப்ரூஃப்ஸும் இருக்குது. அதுக்காக சரி அங்கே பார்த்துட்டு அங்கே ஒரு அங்கிள் வரும்போது இச்சிருந்துருப்பாரு, போயிட்டு அவரே கொஞ்சம் காப்பாற்றிட்டு நாங்களும் அங்கே பே பண்ணிட்டு வந்துட்டோம். தென் நாங்களும் அப்புறம் கார் எடுத்துகிட்டு சர்ச்சில் கிளம்பிட்டோம். அப்புறம் கீழே நம்ம நண்பர் ஒருவர் வந்து அல்தாஃப்ன்ற பிரியாணி கடை நல்லா இருக்குனாரு. சரி, அங்கே போய் நாங்களும் ஒரு பிரியாணி சாப்பிட்டு இந்த டேவை முடிச்சிடணும். இந்த வீடியோ பார்க்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யூடியூப் வர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. தென் நம்ம வேலூர் போன 10 வீடியோ ஆன் தி வேல இருக்குது. ஸோ அது மஜாவாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். ஸோ பை கைஸ்.